வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா இலங்கை வரலாற்றில் வந்து என்ன போன வீடியோவில் வந்து நான் என்ன போனேன், இலங்கை வரலாறு இலங்கை வரலாறு பகுதி 1 வினாக்கள் பற்றி போனேன். அதுண்ட மிச்ச பகுதியாக இன்றைக்கும் என்ன வினாக்கள் தான், வினாவும் அதற்குரிய விடையும் போடுறேன். இனி அடுத்தடுத்த வீடியோவிலும் என்ன இலங்கை வரலாறு கொஞ்சம் வினாக்கள் வினா விடைகள் வந்து என்ன வழங்கப்படும். அதற்கு பின்னர் வந்து ஐரோப்பிய வரலாறுல பகுதி 1 ஃபர்ஸ்ட் பார்ட் வினா விடைகள் வந்து நான் இந்த வீடியோல வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்னா இலங்கை வரலாறுல வந்து என்ன பகுதி 1 வினாயில வந்து சில என்ன கேள்விகள் வந்து கேட்கிறவ. அவ்வகையில வந்து இன்றைக்கு மன்னர்களும் முதலாவது வினாவாக என்ன பார்க்க போறோம்னா மன்னர்களும் அவர்களுடைய மனைவிகளின் பெயர்களும் பற்றி தான் இந்த முதலாவது வினாவாக பார்க்க போறோம். அவ்வகையில வந்து விஜயமன்னனுடைய மனைவியார் மதுராபுரி இளவரசி. விஜயமன்னனுடைய மனைவியார் மதுராபுரி இளவரசி. விஜயனுடைய மனைவியின் பெயர் மதுராபுரி இளவரசி. அடுத்தது வந்து பண்டுவாசு தேவனுடைய மனைவியின் பெயர் என்ன, பத்தகச்சாயனா. பண்டுவாசு தேவனுடைய மனைவியின் பெயர் என்ன, பத்தகச்சாயனா. அடுத்த மன்னனுடைய மனைவியார் பண்டுகாபய மன்னனுடைய மனைவியின் பெயர் வந்து சுவர்ணபாலி. பண்டுகாபய மன்னனுடைய மனைவியின் பெயர் என்ன, சுவர்ணபாலி. அடுத்தது வந்து என்ன, தீககாமினியினுடைய மனைவியின் பெயர் வந்து உன்மாத சித்திரா. தீககாமினி மன்னனுடைய மனைவியின் பேர் என்ன, உன்மாத சித்திரா. அடுத்தது வந்து கல்லாட நாகனுடைய மனைவியின் பேர் என்ன, அனுலா. கல்லாட நாகனின் மன்னனுடைய மனைவியின் பேர் என்ன, அனுலா. அடுத்த மன்னன் யார், துட்டகைமுனுவினுடைய மனைவியின் பேர் வந்து துரணா தேவி. துட்டகைமுனு மன்னனுடைய மனைவியின் பேர் என்ன, துரணா தேவி. அடுத்தது வந்து என்ன, காவன்டீச மன்னனுடைய மனைவியின் பேர் என்ன, விகாரமா தேவி. காவன்டீசன் மன்னனுடைய மனைவியின் பேர் என்ன, விகாரமா தேவி. அடுத்தது யார், மகாநாகன். மகாநாக மன்னனுடைய மனைவியின் பேர் என்ன, தமிழா தேவி. மகாநாகன் மன்னனுடைய மனைவியின் பேர் என்ன, தமிழா தேவி. அடுத்தது வந்து யார், பசவ மன்னனுடைய மனைவியின் பேர் என்ன, பொத்தா தேவி. பசவனுடைய மனைவியின் பேர் என்ன, பொத்தா தேவி. இவ்வளவு என்ன மன்னர்களும் அவர்களுடைய மனைவியின் பேரும் முதலாவது வினாவாக பார்த்திருக்கிறோம். அடுத்த வினாவாக நாங்கள் எதை பார்க்க போறோம்னா மன்னர்களும் அவர்களுடைய படை தளபதிகளும். என்ன, மன்னர்களும் அவர்களினுடைய படை தளபதிகள் பற்றி தான் அடுத்ததாக பார்க்க போறோம். அவ்வகையில வந்து துட்டகைமுனு மன்னனுடைய படைத்தளபதியார். துட்டகைமுனு மன்னனுடைய படைத்தளபதியார் புஷ்சதேவ, நந்திமித்திர, சூரநிமல. என்னென்ன, புஷ்சதேவ, நந்திமித்திர, சூரநிமல, வேலுசுமன, கோதாஜிம்பர. துட்டகைமுனு மன்னனுடைய படைத்தளபதியின் பேர் என்ன, புஷ்சதேவ, நந்திமித்திர, சூரநிமல, வேலுசுமன, கோதாஜிம்பர போன்றவர்கள் என்ன துட்டகைமுனு மன்னனுடைய படைத்தளபதிமார்கள். அடுத்த மன்னனுடைய படைத்தளபதி என்ன, வட்டகாமினி மன்னனுடைய படைத்தளபதிமார்கள் யார், வட்டகாமினி மன்னனுடைய படைத்தளபதிகள் யார், கபிசீச. என்ன, கபிசீச. மற்ற படைத்தளபதியார் தனசீவ. வட்டகாமினி மன்னனுடைய படைத்தளபதிகள் யார், கபிசீச. அடுத்தது தனசீவ. மற்றது எந்த மன்னனா, எள்ளாளம் மன்னனுடைய படைத்தளபதிகள் யார், எள்ளாளனுடைய படைத்தளபதிகள் யார், சத்தன், தீகஜந்து. மற்றது என்ன, சத்தன், தீகஜந்து, தித்தம்பன். சத்தன், தீகஜந்து, தித்தம்பன் போன்றவர்கள் வந்து என்ன எள்ளாளனுடைய படைத்தளபதிகள். அடுத்த யார், தாதுசேன மன்னனுடைய படைத்தளபதி யார், மிகார. தாதுசேன மன்னனுடைய படைத்தளபதியின் பேர் என்ன, மிகார. அடுத்தது வந்து இரண்டாம் சேன மன்னனுடைய படைத்தளபதியின் பேர் என்ன, குட்டக தளபதி. இரண்டாம் சேன மன்னனுடைய படைத்தளபதிக்கு என்ன பேர், குட்டக தளபதி. அவருடைய குட்டக தளபதி அதான் அவருடைய பேர். அடுத்து என்ன, முதலாம் விஜயபாகு மன்னனுடைய படைத்தளபதி யார், ரவிதேவ. மற்றது சால. ரவிதேவ என்ற படைத்தளபதியும் சால என்ற படைத்தளபதியும் முதலாம் விஜயபாகு மன்னனுடைய படைத்தளபதி மார்கள். அடுத்தது யார்,
முதலாம் பராக்கிரம பாகு. முதலாம் பராக்கிரம பாகு மன்னனுடைய படைத்தளபதிகள் யார்? லங்காபுர, லங்காபுர கீர்த்தி, லங்காபுர மஞ்சு. யார் யார்? லங்காபுர, லங்காபுர கீர்த்தி, லங்காபுர மஞ்சு. மற்றது லங்காபுர தேவ. லங்காபுர, லங்காபுர கீர்த்தி, லங்காபுர மஞ்சு, லங்காபுர தேவ போன்றவர்கள் யார்? துட்டகாய்முனு மன்னனுடைய படைத்தளபதிமார்கள். சாரி, முதலாம் பராக்கிரம பாகுமனுடைய படைத்தளபதிமார்கள். அடுத்தது என்ன? இரண்டாம் கஜபாகு மன்னன். என்ன? இரண்டாம் கஜபாகு மன்னனுடைய படைத்தளபதி பேர் என்ன? சங்க ரக்கன. சங்க தளபதி ரக்கன். என்ன? இரண்டாம் கஜபாகு மன்னனுடைய படைத்தளபதிமார்கள் யார்? சங்க தளபதி. மற்றது என்ன? ரக்கன் போன்றவர்கள் வந்து என்ன இரண்டாம் கஜபாகுமனுடைய படைத்தளபதிமார்கள். அடுத்த நாங்க பார்க்க போறது என்ன? கிளை நதிகளும் அதனுடைய மறுபெயரும். என்ன? கிளை நதியும் அதனுடைய மறுபெயரும். அவ்வகையில வந்து முதலாவது கிளை நதியாக என்ன? கம்பீர நதி. என்ன? முதலாவது கிளை நதியின் பேர் என்ன? கம்பீர நதி. அதனுடைய மறுபெயர் வந்து என்ன? கனதர ஓயா. கம்பீர நதியினுடைய மறுபேர் வந்து என்ன? கனதர ஓயா. கம்பீர நதியினுடைய மறுபேர் என்ன? கனதர ஓயா. அடுத்ததா வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்? அம்பன் கங்கையின் மறுபேர் வந்து என்ன? கேர கங்கை. அம்பன் கங்கையினுடைய மறுபேர் வந்து என்ன? கேர கங்கை. அம்பன் கங்கையினுடைய மறுபேர் வந்து என்ன? கேர கங்கை. அடுத்த நாங்க என்ன பார்க்க போறோம்டா மன்னர்களும் அவர்கள் அமைத்த குளங்களும். என்ன? மன்னர்களும் அவர்கள் அமைத்த குளங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். அவ்வகையில வந்து பண்டுகாபய மன்னால் உருவாக்கப்பட்ட குளம் என்ன? அபயபாவி, ஜெயபாவி, காமினி பாவி. பண்டுகாபய மன்னனால் உருவாக்கப்பட்ட குளத்தின் பேர் என்ன? அபயபாவி, ஜெயபாவி, காமினி பாவி. அடுத்த தேவநம்பிய தீச மன்னால் உருவாக்கப்பட்டது என்ன? திஸ்ஸபாவி. தேவநம்பிய தீச மன்னால் வந்து உருவாக்கப்பட்ட குளத்தின் பேர் என்ன? திஸ்ஸபாவி. அடுத்தது துட்டகைமுனு மன்னால் உருவாக்கப்பட்டது என்ன? சொரவரபாவி. துட்டகைமுனு மன்னால வந்து உருவாக்கப்பட்ட குளத்தின் பேர் என்ன? சொரவரபாவி. அடுத்தது வந்து என்ன? வட்டகாமினி மன்னால வந்து உருவாக்கப்பட்ட குளத்தின் பேர் என்ன? நுவரபாவி. வட்டகாமினி மன்னால வந்து உருவாக்கப்பட்ட குளத்தின் பேர் என்ன? நுவரபாவி. அடுத்தது வசவ மன்னால வந்து 11 குளம் 12 கால்வாய்கள் உருவாக்கப்படுது. வசவ மன்னால வந்து என்னென்ன குளங்கள் உருவாக்கப்படுதுண்டா எருவாவி, கிரிவடுன்ன, நொச்சிப்பொத்தான, மானாகட்டிய, மகாவிலாச்சிய. என்ன? வசவ மன்னால வந்து என்னென்ன குளங்கள் உருவாக்கப்படுது? எருவாவி, கிரிவடுன்ன, நொச்சிப்பொத்தான, மானாகட்டிய, அடுத்தது வந்து என்ன? மகாவிலாச்சிய போன்ற குளங்கள் வந்து என்ன? வசவ மன்னால வந்து உருவாக்கப்பட்ட குளங்கள். அடுத்தது வந்து என்ன? மகாசேன மன்னால வந்து உருவாக்கப்பட்ட குளங்களாக மின்னேரியா பாவி, கவுடுலு பாவி, மகா கனதர பாவி, மகா கடவலன பாவி, மாகல்லக பாவி, திஸ்ஸ வட்டவான பாவி, ஹிம்புள்ளான பாவி, ஹொக்கா பாவி, மொரபாவி, வீரபாவி போன்ற குளங்கள் வந்து என்ன? மகாசேன மன்னால வந்து உருவாக்கப்பட்ட. மகாசேன மன்னால வந்து என்ன குளம் உருவாக்கப்படுதுன்னா மின்னேரியா பாவி, கவுடுலு பாவி, குருளுவாவி, மகா கனதரவாவி, மாகல்லகவாவி, மாமினியவாவி, திஸ்ஸ வட்டவானவாமி, ஹொக்காவாவி, மொரவாவி, ரத்னமால கண்டவாவி, வீரவாவி போன்ற குளங்கள் வந்து மகாசேன மன்னால வந்து உருவாக்கப்படுது. அடுத்து வந்து என்ன? முதலாம் உபதிச மன்னால வந்து இந்த குளம் உருவாக்கப்படுதுன்னா தோப்பாவாவி. முதலாம் உபதிச மன்னால வந்து உருவாக்கப்பட்ட குளத்தின் பேர் என்ன? தோப்பாவாவி. அடுத்தது வந்து என்ன? இரண்டாம் மொகல்லாள மன்னன். என்ன? இரண்டாம் மொகல்லாளனால வந்து உருவாக்கப்பட்ட குளம் என்ன? 11 வாவி அல்லது பதவியா குளம். என்ன? 11 வாவி அல்லது பதவியா குளம். அடுத்தது வந்து என்ன? முதலாம் அக்ரபோதி மன்னால வந்து உருவாக்கப்பட்ட குளம் என்ன? முதலாம் அக்ரபோதி மன்னால வந்து உருவாக்கப்பட்ட குளம் என்னென்றா சிறி வட்டமான வாவி அல்லது தண்ணி முறிப்பு குளம். சிறி வட்டமான வாவி மற்றும் தண்ணி முறிப்பு குளம். என்ன? யாரால? முதலாம் அக்ரபோதி மன்னால வந்து உருவாக்கப்பட்ட குளம் என்ன? சிறி வட்டமான வாவி அடுத்த அல்லது தண்ணி முறிப்பு குளம் என அழைக்கப்படுகிறது.
மற்றது வந்து இரண்டாம் உதயம் என்னால வந்து உருவாக்கப்பட்ட குளம் என்ன? இரண்டாம் உதயம் என்னால வந்து உருவாக்கப்பட்ட குளம் என்ன? தப்போவாவி. இரண்டாம் உதயம் என்னால வந்து உருவாக்கப்பட்ட குளத்தின் பேர் என்ன? தப்போவாவி. அடுத்த விடையாக எதை பார்க்க போறோம் என்றால் பௌத்த மத முக்கியத்துவமும் அதனுடைய காலப்பகுதியும். அதாவது வந்து பௌத்த மதத்துல வந்து என்னென்ன முக்கியத்துவமான விடயங்கள் நடைபெற்றதோ அது எந்த காலத்துல நடைபெற்றது என்றதை பற்றி தான் என்ன அடுத்த வினாவாக பார்க்க போறோம். அவ்வகையில வந்து என்ன பௌத்த மதம் யாருடைய காலத்துல வருகிறதுண்டா தேவநம்பிய தீசமனுடைய காலத்துல வருகிறது. பௌத்த மதம் வந்து தேவநம்பிய தீசமனுடைய காலத்துல வருகிறது. அதே போன்று போதிமரமும் அதாவது போதிமரமும் யாருடைய காலத்துல வந்து என்ன வருகிறது என்றால் தேவநம்பிய தீசனுடைய காலத்துல வருகிறது. என்ன பௌத்த மதமும் போதிமரமும் தேவநம்பிய தீசனுடைய காலத்துல வந்து வருகிறது. அடுத்தது வந்து என்ன தந்ததாது வந்து கீர்த்திசிறி மேவமனுடைய காலத்துல வந்து வருகிறது. என்ன தந்ததாது வந்து கீர்த்திசிறி மேவமனுடைய காலத்துல வந்து என்ன வருகிறது. அடுத்தது வந்து என்ன முதலாம் சங்க பேதம். என்ன முதலாம் சங்க பேதம் வந்து யாருடைய காலத்துல வருகிறதுண்டா வட்டகாமியனுடைய காலத்துல வருகிறது. முதலாவது சங்க பேதம் வந்து வட்டகாமியனுடைய காலத்துல வந்து என்ன வருகிறது. அடுத்த வந்து என்ன சகாலிய பேதம். சகாலிய பேதம் வந்து என்ன மகாசேனமனுடைய காலத்துல வருகிறது. என்ன சகாலிய பேதம் வந்து மகாசேனமனுடைய காலத்துல வருகிறது. அடுத்த வினாவிடையாக எதை பார்க்க போறோம்டா நதிகள் வந்து பல்வேறுபட்ட திசைகள்ல அமைந்திருக்கு. அதுல வந்து எந்த திசை பற்றி பார்க்க போறோம்டா கிழக்கு திசையில வந்து என்னென்ன நதிகள் வந்து அமைந்திருக்கு என்பதை பற்றி பார்க்க போறோம். அவ்வகையில வந்து என்ன கல்லோயா மகாவலி கங்கை ஜானோயா. கிழக்கு திசையில வந்து என்னென்ன நதிகள் அமைந்துள்ளது? கல்லோயா ஜானோயா மகாவலி கங்கை போன்ற நதிகள் வந்து என்ன கிழக்கு திசையில வந்து அமைந்திருக்கின்றது. அடுத்த வினாவிடையாக இதை பார்க்க போறோம்டா இலங்கையில வந்து ஆரம்ப காலத்துல வந்து காணப்பட்ட என்ன ராஜ்ய பிரிவுகள் பற்றி தான் பார்க்க போறோம். என்ன கேள்வி? இலங்கையில வந்து ஆரம்ப காலத்துல காணப்பட்ட ராஜ்ய பிரிவுகள் பற்றி தான் பார்க்க போறோம். அவ்வகையில வந்து என்னென்ன பிரிவுகள் காணப்பட்டவை என்றா ராஜரட்டை, மலையகரட்டை, மாயரட்டை, உருகுணரட்டை. என்னென்ன ராஜரட்டை, மலையகரட்டை, மாயரட்டை, உருவரட்டை போன்ற பிரிவுகள் வந்து ஆரம்ப காலத்துல காணப்படுது. அடுத்த வினாவிடையாக என்னத்தை பார்க்க போறோம்னா கோயில்களும் என்ன ஆலயங்களும் அவை அமைந்துள்ள இடமும். என்ன ஆலயங்களும் அவை அமைந்துள்ள இடமும். அவ்வகையில வந்து என்ன திருக்கோயில் வந்து எங்கு அமைந்துள்ளதுண்டா மட்டக்களப்பில. திருக்கோயில் வந்து எங்கு அமைந்துள்ளது? மட்டக்களப்பு என்ற இடத்துல வந்து திருக்கோயில் அமைந்துள்ளது. அடுத்தது வந்து என்ன நாக தேவாலயம் வந்து என்ன நாக தேவாலயம் வந்து கண்டி என்ற இடத்துல வந்து அமைந்துள்ளது. நாக தேவாலயம் வந்து எங்கு அமைந்துள்ளது? கண்டி என்ற இடத்துல வந்து என்ன அமைந்துள்ளது. அடுத்த வந்து பெரண்டி கோயில் வந்து எங்கு அமைந்துள்ளா சீதாவாக்கு எனும் இடத்துல அமைந்துள்ளது. பெரண்டி கோயில் வந்து எங்கு அமைந்துள்ளா சீதாவாக்கு என்ற இடத்துல வந்து அமைந்துள்ளது. அடுத்த வந்து என்ன உபுல்வன் தேவாலயம். என்ன உபுல்வன் தேவாலயம் வந்து எங்கு அமைந்துள்ளா தெவினுவர என்ற இடத்துல வந்து அமைந்துள்ளது. உபுல்வன் தேவாலயம் வந்து எங்கு அமைந்துள்ள தெவினுவர என்ற இடத்துல வந்து அமைந்துள்ளது. அடுத்த வந்து சமன் தேவாலயம். என்ன சமன் தேவாலயம் எங்கு அமைந்துள்ளா இரத்தினபுரி. என்ன சமன் தேவாலயம் வந்து எங்கு அமைந்துள்ளா இரத்தினபுரி என்ற இடத்துல வந்து அமைந்துள்ளது. இவ்வளவு தான் என்ன ஆலயங்களும் அவை அமைந்துள்ள இடங்கள். அடுத்த வினாவாக நாங்க எதை பார்க்க போறோம்டா இந்த ஆரம்ப காலத்துல காணப்பட்ட ராஜ்ய பிரிவுல ஒன்றாக எது காணப்படுது? இந்த ராஜரட்டை. இந்த ராஜரட்டைக்குள்ள என்ன பல்வேறுபட்ட உபவிரிவுகள் காணப்பட்டன. அவையாவன உத்தர தேசம், பச்சிம தேசம், பாசின தேசம், தக்கண தேசம். ராஜரட்டை என்ற உபவிரிவுகளவை உத்தர தேசம், பச்சிம தேசம், பாசின தேசம், தக்கண தேசம். ராஜரட்டை என்பது ஒரு என்ன ராஜ்ய பிரிவு. அந்த பிரிவுக்குள்ள வந்து சில உபபிரிவுகள் காணப்படுகின்றன. அவையாவன என்ன உத்தர தேசம், பச்சிம தேசம், பாசின தேசம், தக்கண தேசம் போன்ற பிரிவுகள் வந்து என்ன இந்த ராஜரட்டை என்ற ராஜ்யத்துக்குள்ள அமைந்துள்ளது. அடுத்த வினாவிடையா இதை பார்க்க போறோம்டா உருகுணரட்டையின் உபபிரிவுகளை பார்க்க போறோம். என்ன உருகுணரட்டையின் உபபிரிவுகள். என்ன உருகுணரட்டையினுடைய உபபிரிவுகள் பற்றி தான் பார்க்க போறோம். என்னென்ன பிரிவுண்டா அட்டகசரட்டை, தொலஸ்தகரட்டை,
பெஸ்தோயின் ரெட்ட நவயோதன என்ன அட்டஸ்தகரட்ட தொலஸ்தகரட்ட பெஸ்தோயின் ரெட்ட நவயோதன போன்றன வந்து என்ன உருவனரட்டையினுடைய உருவனரட்டை ராஜ்யத்தினுடைய உபவிரிவுகளாக காணப்படுகின்றன. என்னென்ன அட்டஸ்தகரட்ட தொலஸ்தகரட்ட பெஸ்தோயின் ரெட்ட நவயோதன போன்ற பிரிவுகளை வந்து குறிப்பிடலாம். இவ்வளவு தான் என்ன இன்றைக்குரிய பகுதி 1 வினாக்கள். மிச்ச அடுத்தடுத்து மற்ற என்ன வினாவிடைகள் பற்றி போடுறேன். இவ்வளவு தான் என்ன பார்த்துட்டு மட்டும் போகாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.